வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா Canon 6030W இந்த பிரிண்டரை பற்றின ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே சேம் பிரிண்டர் ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து 6030ன்னு சொல்லிட்டு அதில் வைஃபை கிடையாது. இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணி 6030Wன்னு விட்ருக்காங்க வைஃபையோட. அதுக்கு பெரிய வித்தியாசம் வைஃபை மட்டும்தான். இதில் வைஃபை இருக்கும், அதில் வைஃபை கிடையாது. இப்போ வர இதில் வந்து வைஃபையோட விட்ருக்காங்க. டோனர் மீதி எல்லாம் ஒன்று தான். இதில் என்னென்னலாம் இருக்குது, இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது டீட்டெயிலை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர். எதுவும் டூப்ளெக்ஸோ அதை மாதிரி எதுவும் எடுக்க முடியாது. நார்மலாக வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கக்கூடிய ஒரு சிம்ப்ளெக்ஸ் பிரிண்டர் தான், டூப்ளெக்ஸ் கிடையாது. எக்ஸ்ட்ராவாக வந்து வைஃபை கொடுத்துருப்பாங்க, வைஃபை பட்டன். அதை வந்து நம்ம தேவைன்னா வந்து மொபைல் மூலிமா கனெக்ட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி பிரிண்ட்டு கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பிரிண்டரோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 18 ppm வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். லெட்டரில் வச்சிங்கன்னா 19 ppm வரைக்கும் வச்சுக்கலாம். ppmங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் பெர் மினிட், அதாவது ஒரு பேப்பர் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பேஜ் அடிக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 பேஜ் வந்து ஒரு நிமிஷத்தில் அடிக்கும் அப்படிங்கிற கணக்கு. இதோட பிரிண்ட் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 600x600 dpi வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட பிரிண்ட் குவாலிட்டி வித் இமேஜோட பார்த்திங்கன்னா 2400 ஈக்குவலண்ட் × 600 dpi வரைக்கும் நம்ம இதில் வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டர் வார்மப் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நம்மளுக்கு வார்மிங் ஆகும். வார்மிங் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 7.8 செகண்டு தான். கிட்டத்தட்ட நல்ல ஃபாஸ்ட்டான பிரிண்டர் தான். இதோட பேப்பர் இன்புட் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா 150 ஷீட் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். பிரிண்ட் ஆகி வர அவுட்புட் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் 100 ஷீட் வரைக்கும் நம்ம பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம், அதாவது வச்சு எடுத்துக்கலாம். இதோட பேப்பர் டைப் சப்போர்ட் ஆகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா A4, B5, A5 லீகல் இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். லீகல் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் என்னென்ன பேப்பர்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ப்ளைன் பேப்பர் யூஸ் பண்ணலாம், ஹெவி பேப்பர், டிரான்ஸ்பரன்சி பேப்பர், லேபிள், என்வலப் இதெல்லாம் வந்து நம்ம இந்த பிரிண்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா USB மட்டும்தான் போட முடியும், நெட்வொர்க் கிடையாது. இது வந்து வைஃபை பிரிண்டர், ஆனால் நெட்வொர்க் கிடையாது, சிங்கிள் ஃபங்க்ஷன் தான். அப்புறம் அதே மாதிரி இதில் வந்து 3 இண்டிகேஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஆன் ஆஃப் பட்டன், இன்னொன்று வந்து பேப்பரை வந்து கண்டினியூட்டி பண்ணுறதுக்கு, பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப வச்சிங்கன்னா அந்த கண்டினியூட்டி மெமரியிலேருந்து வரக்கு ஒரு பட்டன், அப்புறம் வந்து வைஃபை பட்டன் 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இதோட மெமரி வந்து பார்த்திங்கன்னா 32 MB வரைக்கும் இதோட மெமரி இருக்குது. அப்புறம் இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 364x249 வரைக்கும் டைமென்ஷன் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இதோட பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 840 வோல்ட் வரைக்கும் நம்ம இதில் வந்து கன்சப்ஷன் இருக்குது. இதில் இந்த பிரிண்டர் வந்து மேக்ஸிமம் வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். ஆஃபீஸில் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப், அப்புறம் ஃபைனான்ஸ் செக்டார், அப்புறம் வந்து சின்னதாக பில் போடுறது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பிரிண்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். இதோட மந்த்லி டியூட்டி சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அப் டு வந்து 5000 பேஜஸ் வரைக்கும் நம்ம மந்த்லி டியூட்டி சைக்கிளாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து ரெக்கமெண்டட் மந்த்லி பிரிண்ட் வேல்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800லேருந்து ஒரு 1000 பேஜ் வரைக்கும் இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட கேட்ரேஜ் டைப் நம்ம வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட கேட்ரேஜ் டைப் வந்து பார்த்திங்கன்னா 925 இதுதான் வந்து இதோட கேட்ரேஜ் டைப்பு. இது அப்ராக்சிமேட்டாக நான் என்னோடய கணிப்புப்படி ஒரு 1500 பேஜஸ் ஒரு டோனருக்கு வரும் ஃபஸ்ட்டு இதில். அப்புறம் ஆஃப்டர் ரீஃபில்லிங்கில் ஒரு 100 பேஜ் முன்ன பின்ன கூட வரலாம் இந்த பிரிண்டரில். அப்புறம் வேறு இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த பிரிண்டரில் இது வேறு டீட்டெயில் இதில் இல்லை, அவ்வளோதான். 6030க்கு இது மட்டும்தான் வித்தியாசம், வைஃபை மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி மீதி எல்லாம் அதிலே தான் வந்து விட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் நாம் ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து புது பிரிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, அப்புறம் டைரெக்டாக ஃபோனும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சில நேரத்தில் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அதுக்கு முதல்ல சாரி சொல்லிடுறேன். இனி வந்து புது பிரிண்டர் வேணும் அல்லது உங்கள்கிட்ட இருக்க பழைய பிரிண்டர் விற்கணும், அந்த விற்றுட்டு அதுக்கு பதிலாக ஒரு புது பிரிண்டர் பைபேக்கில் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை இனிமேல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கூப்பிடுங்க.
அல்லது வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க பழைய பிரிண்டர் எதாவது இருந்ததுன்னா அதை வாங்கிட்டு புது பிரிண்டர் கூட நாங்கள் பைபேக் தரோம். அதே மாதிரி புது பிரிண்டர் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நாங்கள் புது பிரிண்டரும் சப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடி. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரிண்டரில் டவுட்ஸோ அல்லது எப்படி என்ன மாதிரியான ஒரு சந்தேகங்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கூப்பிட்டு கேளுங்க. நான் காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எப்போ என்ன மாதிரி ஐடியாவாக இருந்தாலும் சரி அல்லது என்ன மாதிரி சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கூப்பிடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டன் பண்ணி சஜஷன் சொல்கிறேன். புது பிரிண்டர், அவ்வளோ இங்க் பாட்டில், அப்புறம் வேறு என்னென்னலாம் தேவைப்படுதோ, பிவிசி கார்டு, அப்புறம் டோனர்ஸு, இந்த மாதிரி எதாவது வேணுனாலும் நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். தாராளமாக கூப்பிடுங்க, நம்ம பேசலாம். ஏதாவது வேணுனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கூட நான் ரிப்ளை பண்ணுறேன்.